ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜென்ஷி, ஹீரோ கோயான் 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இவனை எனக்கு வேணாம், நான் உன்னை விட போகிறேன்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் அவள் எந்திரிச்சு அங்கே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் ஒத்து வராது, நம்ம 2 பேருமே பிரிஞ்சிடலான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, சும்மா விளையாண்டுட்டு இருக்கியா, நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் நான் வந்து இவ்வளோ நாளாக சும்மா உன்கிட்ட ஃபன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், உன் மேலே எனக்கு எந்த லவ்வுமே இல்லைன்னு சொன்னதும் அப்போ என்னை நீ வந்துட்டு ஒரு கேம் மாதிரி வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தியா, நீ என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்கிறான். உனக்கு திரும்ப சான்ஸ் கிடைச்சாலுமே நீ இப்படிலாம் வந்துட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக ஏன் இல்லை, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை விட்டுன்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோ அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருப்பான் போல், ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கா. அவளுக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு கட்டாயத்தினால விட்டுட்டு போயிட்டுருக்கா. இவே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே 7 இயர்ஸ் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்கிட்ட அவங்க பொண்ணுங்க கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அம்மா நீங்கள் எப்போ வருவீங்க, நான் வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்துடுவேன், டியூட்டியில் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு எங்கள் காலை கட் பண்ணதுமே இப்படி நம்மளோட பாஸ் கு இன்னைக்கு வரப்போறாரு, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாரான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கே எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ அவங்க மேனேஜர் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது அங்கே நம்ம குமே வந்துடுறான். அங்கே அவனை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. பேருமே பார்த்துக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு என்னப்பா அவங்க 2 பேத்துக்குமே தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, நான் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எங்கேருந்து போனதும் இப்போ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டான், இவன் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவனுமே அங்கே ரொம்ப மனசை கல்லாக்கிட்டு தான் இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா இவ விட்டுட்டு போயிட்டா இல்லையா, அந்த கோவம் அவனுக்கு இன்னமே இருக்குது. அவங்க பொண்ணு டியான் கூட பேசிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது நீ அங்கிளுக்குமே தேங்க்யூ சொல்லணும்ல, அவர் கேர் பண்ணி உன்னை பார்த்துக்கிறாருலன்னு சொன்னதுமே அந்த பொண்ணு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவங்க பிரதர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். நீங்கள் எவ்வளோதான் வேலை பார்ப்பேன், இங்கேயும் வேலை பார்த்து வெளியுமே வேலை பார்த்து எல்லாத்தையுமே நீ கவனிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதுமே ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நான் உன்னையுமே கேர் பண்ணி பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க தட்டி கொடுத்து பேசிட்டேக்கா. இங்கே மேலேருந்து நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அந்த பையன் யாருன்னு சரியாக தெரியலை, அப்படின்னா அவனுக்காக தான் நீ என்னை விட்டுட்டியான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க கால் பண்ணி ரூமுக்கு வர சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பட் அவள் பயந்துட்டே போய் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ என்ன வேலை அங்கே கீழே பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த இவளுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. ஒரு வேளை குழந்தைய பார்த்துட்டானான்னு சொல்லிட்டு நீ என்ன பார்த்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த அசிங்கம் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன், எப்படி வந்துட்டு கேவலமான நீ வேலை பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் கோவமாயிட்டுருக்கான். ஒன்றை மாதிரி ஒரு லேடியை பார்த்ததில்ல, நீ காசுக்காக என்ன விட்டுட்டு அந்த ஆம்பளோட போனேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாகி போயிடுது. இவன் வாயிலேருந்து இப்படி பேச்செல்லாம் கேட்குறதுக்கு. நீ என்னப்பா சொல்கிறா, உங்களுக்கு அப்படி பிடிக்கலைன்னா நான் பேசாமல் இங்கே வேலையை விட்டு போயிடுறேன்னு சொன்னதும் எங்கே போயிட்டுருக்க, நீ 1 மில்லியன் எனக்கு பே பண்ணணும், காசு கொடுத்தேன்னு என் கூட சேர்ந்து இருந்தால் இப்போ காசு கொடுத்தா வேற ஒருத்தவங்க கூட போய் இருப்பியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. வீட்டில் ப்ராப்ளம் ஆகிருக்கு காசுக்காக. அப்போங்க ரவுடிங்க வந்து தொல்லை பண்ணதுமே இவன் தான் காசு கொடுத்து காப்பாற்றி இருந்திருக்கான். ஸோ இதெல்லாத்தையும் இப்போ சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா நான் இங்கேருந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பும்போது எங்கே போயிட்டுருக்க, நீ மில்லியன் எனக்கு கொடுக்கணும், உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்கிட்ட இப்போ கொடுக்குறதுக்கு காசு கிடையாது, அப்படி கிடச்சிச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனதும் நான் உனக்கு இன்னுமே காசு கொடுக்குறேன் அப்படின்னா நீ வந்துட்டு இங்கே இருப்பேன்னு சொன்னதுமே காசு வந்துட்டு யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு அவள் பேசுகிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு காசு எல்லாமே தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மனசே கஷ்டமாயிருது, காசு கொடுத்துட்டேங்களா அப்போ அவனை விட்டு இப்போ என் கூட இருன்னு சொல்லிட்டு போர்ஸ் பண்ணி இங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணுற வேலை வைக்காதான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே அவனுக்குமே அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவன் பப்பில் போயிட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வரான். நீ அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுட்டு நீ பாட்டு நிம்மதியாக இருக்க வேண்டாம், அவளை நினச்சிட்டு எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அவனுக்காக பொண்ணுங்களெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க எல்லாமே அவனை டச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ட்ரிங்க் சர்வ் பண்ண வந்ததுமே அவங்க ஃப்ரெண்ட் என்ன பார்த்துட்டு இருக்கா, ட்ரிங்க் சர்வ் பண்ணுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ காசுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த நான் உனக்கு காசு நிறைய ஆஃபர் பண்ணுறேன், இந்த ட்ரிங்கை வந்துட்டு நீ இப்போ குடிக்கணும்னு சொன்னதும் ஹீரோயினுமே அதை எல்லாமே அங்கே எடுத்து குடிச்சிட்ருக்கா. என் பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு காசு தேவைப்படுது, கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு குடிக்கிறேன். அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. பட் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, உங்களுக்கு
இதுக்கப்புறம் ஏதாச்சும் தேவைன்னா எனக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. அவளுக்கு தலையெல்லாமே சுற்றிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். எங்கே போயிட்டுருக்கா காரில் ஏறுன்னு சொன்னதுமே, தேங்க்யூ மிஸ்டர் கேப்டன், எனக்கான உங்க ஹெல்ப் தேவை கிடையாது, நானே போய்க்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது அவளுக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. அவள் வேகமாக வந்துட்டு தூக்கிக்கிட்டதுமே, இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்னை விடுங்கன்னு சொன்னதும், உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் தான் விட போகிறேன் வான் சைட் அங்கே கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உள்ளே எப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணா, இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. வேகமாக பிடிச்சவன் பக்கத்தில் வந்துட்டு தோளில் சாய்ச்சிக்கிட்டதுமே ரொம்பவே அவளுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. முந்தி என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி அவளுக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கும்போது, உனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவளுக்காக சூப் எல்லாமே பண்ணி கொடுத்து வந்திருக்கான். இப்போ இதை நினச்சி அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் வந்து அவனை விட்டுட்டு போன கோவத்தில் தான் அவன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பிறகு வீட்டுக்கு வந்ததுமே, நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ மிஸ்டர் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அவங்க பிரதர் வந்துடுறான். இவன் என்ன திரும்ப உன்ட்ட வந்து மிஸ்பே பண்ணானான்னு சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கேருந்து கிளம்பி போகும்போது, இந்தாங்க உங்களுக்கு சூப்புன்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டுருக்கா. டியான் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை பற்றி கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அந்த சூப்பை குடிச்சு பார்த்தா ஃபஸ்ட் எப்படி பண்ணி கொடுத்தானோ அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது மெசேஜாக வந்துட்டுருக்கு. 20% வந்து அவர் சம்பளத்தில் எல்லாத்துக்குமே கூட்டியிருக்காரு. அவர் மனசை யார் ஜெயிக்கிறாங்களோ இன்னமே வந்துட்டு நிறையா கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே போட்டு விட்ருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு என்ன இவன் பண்ணிட்டுருக்கான், ஒருவேளை எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவன் இப்படி பண்ணுறானா அப்படின்ற செட் அவள் யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை அவங்க மேனேஜர் மீட் பண்ணிவிட்டு, இப்படி அவர் தன்னோட அசிஸ்டண்ட்டாகவுமே உன்னை சூஸ் பண்ணியிருக்காரு, ஸோ நீ வந்து அவருக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கணும்னு சொன்னதுமே, கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் அவங்களுக்கு ஒரு ஃபியான்ஸே இருக்காங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொன்னதுமே, நான் என்ன பண்ண போகிறேன் மேடம், நான் என்னோட லிமிட் என்னன்னு தெரியும்னு எனக்கு சொன்னதுமே அவங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஃப்ளைனில் எல்லாத்தையுமே அங்கே வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்ததுமே அவள் ரொம்ப அமைதியாக இருக்கா. இது என்னோட ஜாப் தான், நான் வந்து கண்டிப்பாக இந்த ஒர்க்கெல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் வந்து அவன் கூப்பிட்டதுமே பின்னாடியே போனதுமே அங்கே அவன் என்னாச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சான்னு சொன்னதுமே லிஸ்ட் எல்லாமே கொடுத்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பவுமே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு அவன் ஆஃபர் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அப்போ பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் அவட்ட அங்கே ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவளை கிஸ் பண்ணியிருக்கான். இது என்னோட ஃபஸ்ட்டு கிஸ் அப்படின்றத சொல்லியிருக்கான் நம்ம ஹீரோயினுமே தான். இதெல்லாமே யோசிச்சு பார்த்ததுமே, என்ன பாஸ்டில் நடந்த எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கா, வேணா நம்ம திரும்பவுமே அதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும், நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, ஒர்க்கை மட்டும் பாருங்கள், இப்போ பிளேன் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே ஜெனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றா. வந்ததுமே நம்ம ஹீரோ பக்கத்தில் அவள் போய் க்ளோஸாக நின்றுக்கிறா. அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு தான்ப்பா ஃபியான்ஸை, ஜோடி பொறுத்த நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஜெலஸாக தான் இருக்குது. அப்போ அவங்க பிரதர் கால் பண்ணி இப்படி டியானுக்கு ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கால் பண்ணதுமே அவள் பயந்து போயிட்டு, என்னால் திரும்ப இப்போ வேலை பார்க்க முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதும் இவனும் பின்னாடியே போக பார்க்குறான். எங்கே நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டதுமே, வேலையை மட்டும் நீ பார்க்கணும், இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே டாக்டரை போய் மீட் பண்ணிட்டா. டாக்டர் வந்து ஜீ தான், அவனோட ஃப்ரெண்டு தான். இப்போ எதுக்காக நீ இவ்வளோ வேர்த்து போய் வந்திருக்கன்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதெல்லாமே பார்த்துட்டு, அப்படின்னு இவனை மீட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ அவசரமாக வந்தாலான்னு சொல்லிட்டு வயிற்றுச்சலாயிட்டு, ஓ நீ டேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கியா, எனக்கு அது தெரியாமல் நான் ஏதோ நீ பரிதாபமாக ஓடி வரையேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அங்கே ஜீக்கு கோவமாயிட்டு, என்ன விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ எதுக்காக இப்போ இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏதோ அவசரமாக ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் வந்து எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ மரியாதையோடு இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. ரொம்பவே கோவமாயிட்டு, வேலை நேரத்தில் வேலை பார்க்காம இப்படி டேட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஜீக்கு ரொம்ப கோவமாயிருது. என்ன இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஹீரோயின் நீ போ நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தேவையில்லாமல் பேச்சை நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கோமே அங்கே நம்ம டியானை வெளியே கொண்டு வர்றாங்க. அந்த பொண்ணு அம்மான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகிட்டு, என்னது அம்மாவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பிரதர், என்ன ஆன்ட்டியை போய் அம்மான்னு கூப்பிடுற அப்படின்றத சொல்லும்போது, இப்போ நம்ம 2 பேருமே ஒழுங்காக மேரேஜ் பண்ணியிருந்தா இப்போ இந்த மாதிரி குழந்தை இருக்குல்லன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதோ, உனக்கு புள்ள வேணும்னா உன்னோட ஃபியான்ஸே போய் நீ கேளு, ஏன்ட்டு இதுக்கு பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டதுமே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். ஹீரோயினோட பொண்ணு ரொம்பவே கோவமாயிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா, நீ எப்படி வந்துட்டு எங்கள் அம்மா
ஆன்ட்டின்னு கூப்பிட சொல்லுவேன்னு. அப்போ ஹீரோயின் போய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், எப்படி வந்துட்டு என்னை ஆன்ட்டின்னு கூப்பிட சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் என்னை விட்டுட்டு போக போகிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணதுமே, அம்மா ஏன் உன்னை வந்துட்டு விட்டுட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிக்கிறா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் அங்கே நம்ம நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுமே பார்த்துட்டு, என்னப்பா அவளுக்கு அஃபேர் போயிட்டுருக்கு அவன் கூட சொன்னதோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஃபாலோ பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு அவங்க போகிறாங்க பேசுறதுக்காக. இவனும் பின்னாடியே போயிட்டு நான் இங்கேவே தான் ஸ்டே பண்ணணும், புக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கார்டை கொடுத்தா, அவங்க இப்படிலாம் புக் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே 1 பில்லியன் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு எனக்கு புக் பண்ணியே கொடுக்கணும்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு ஷாக்காகி போயிடுறான். பிறகு அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம இது வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து வந்துச்சு, இது உனக்காக தான் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செயினை கொடுத்ததுமே அவங்க ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ப்பா, இந்த செயினை நான் வந்து பார்த்தேன் 10 மில்லியன் இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போயிடுறான். அவ்வளோ காசா அப்படின்றத சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த செயின் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு வேகமாக அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு, நீ இப்போ இந்த செயினை எதுக்காக எடுத்துட்ருக்க, இப்போ என்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் என்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இப்போ தன் செயினுக்காக இப்போ அவன் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கியா, அப்போ காசு யார் கொடுத்தாலும் யார் கூட சேர்ந்து வேணாலும் நீ இருப்பியான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே, என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறா. பட் அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். பிறகு அங்கே குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா நம்ம ஹீரோயின். அவங்க சிஸ்டர் வந்துட்டு ஹீரோயினை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கா. எங்கே போய் வந்துட்டு குழந்தைய பேரை பெற்று வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதுமே குழந்தைய போக சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடித்து சண்டை வந்துடுது. ஒரு மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவ அப்படி தான் நீ அசிங்கமாக பேசிகிட்டு இருப்ப, நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் வந்து நாசமாக்கிட்டாங்கல்ல அப்படின்ற சொல்லிட்டு சண்டை வந்ததும் ஹீரோயினோட அம்மாவை பற்றி அவள் தப்பாக பேசினதுமே போட்டு கணத்தில் அரைஞ்சி பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவங்க பிரதர் என்ன உனக்கு அவளுக்குமே பிரச்சனை ஆயிடுச்சா, என்ன விஷயம்னு கேட்டதும், குழந்தை முன்னாடி நீ எதுவுமே பேசாத, அவளை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிடுறாங்க. உள்ளே பார்த்தா அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற சிட்டி கேட்கும்போது, இப்படி என்னை போட்டு அடிச்சு அவள் டார்ச்சர் பண்ணிட்டாமா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப வந்துட்டு கோவமாகி போயிடுது அவங்களுக்கு. நீ எப்படி என் பொண்ணை வந்துட்டு அடிப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும், உங்கள் பொண்ணு வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசினானா அப்படி தான் அடி விழுகும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கு. அதெல்லாமே கேட்டுட்டு அந்த லேடிக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சவங்க சண்டை இழுத்ததுமே அப்போ ஹீரோயின் ரொம்பவே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறா. நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்குறேன், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா உடம்பு முடியாமல் போய் அவரை இறந்து போனதுமே அவரை விட்டுட்டு கடைசியில் இப்போ வேற ஒருத்தனை கல்யாணம் முடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொம்பளையை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இப்படியே பிரச்சனை போயிட்டுருக்கு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ இப்போ எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாகணும்னு சொல்லிட்டு அங்கே போட்டு பாடப்படுத்தும் போது நம்ம ஹீரோ வந்துடலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே உடனே பயந்து போயிட்டு, நாங்கள் எதுவும் பண்ணலை, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோன்னு சொன்னதும், நீங்கள் எப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையோடு இங்கேருந்து போயிருங்க இல்லை பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு திட்டினதுமே அந்த லேடி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதுமே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவ சொல்கிறா. அப்போ அங்கே கழுத்துல எல்லாம் மார்க்காக இருக்கவுமே, சரிவா நான் உனக்கு மருந்து போட்டு உரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பிறகு அவளுக்கு அவன் மெடிசன் எல்லாமே போட்டுட்ருக்கோமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன இவ்வளோ தூரத்துக்கு இவன் கைண்டாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு எதுவும் புரிய மாட்டுது. அவள் இதுக்கு முன்னாடியுமே ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி நடந்தப்பா அவன் ரொம்பவே அவளை நல்லா கேர் பண்ணி இருந்திருக்கான். ஸோ அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கோமே, இப்போ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ப்ளஷ் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன உன்னை கிஸ்ஸாக பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் அதெல்லாம் ஒன்று இல்லைன்னு சொன்னதும், என்ன கிஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் ரொம்ப ஷை ஆகிட்டு வேமா அங்கேருந்து போயிடா. அதை பார்த்துட்டு இவனுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் எங்கள் மேனேஜர் சொல்கிறாங்க, நீ நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தில்ல உனக்கு முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை வந்துட்டு கேப்டன்கிட்ட சொன்னேன், அவர் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது உன்னையுமே கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பார்ட்டியுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் எங்கள் பார்ட்டியில் போய் நம்ம ஹீரோ அவ்வளோதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எப்படா வருவான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஃபைனலாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன நீங்கள் ஏதாச்சும் உங்களோட மேரேஜை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ஜெனி ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க, நான் அவர் எப்போனாலும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அந்த ஜெனி அவளுக்கு கேக் கொடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எங்கள் மேரேஜுக்கு வரணும்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவனால் எதுவும் பேச முடியல. ஏன்னா அந்த பொண்ணு அவங்க அம்மா சூஸ் பண்ண பொண்ணு போல் ரொம்ப அமைதியாக இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுங்க வெளியே எனக்கு எதுக்கு இதெல்லாமே பார்த்து ரொம்ப கவலையாயிட்டுருக்கு, நான் இதெல்லாம் வேணான்னு தானே விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அங்கே இதுக்கு முன்னாடி 2 பேருமே சேர்ந்து அங்கே வீடு எல்லாமே சூஸ் பண்ணியிருந்திருக்காங்க.
எப்படியும் வந்துட்டு கிராண்டாக வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியாவுமே பண்ணியிருந்திருக்காங்க. அதை நினச்சிட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. இப்படி அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, பப்ல இருக்காரு, நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்னோட நம்பரை இன்னுமே சேவ் பண்ணி வச்சிருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே பிக் பண்ண போனதுமே அப்போ அவர் உண்மையிலேயே ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கான், எதுக்காக நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணுறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் வேணாம், என்னை நீயே கூட்டிகிட்டு போ, நீ எதுக்காக என்னை வேணான்னு விட்டுட்டு போனேன், நீ இல்லாமல் என்னால் வந்துட்டு இருக்கவே முடியாது, ப்ளீஸ் என்னை வந்துட்டு ஏற்றுக்கோ, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பிலேருந்து லவ் பண்ணிட்டுருக்கோம், நம்ம திரும்ப நினச்சா ஒன்று சேரலான்னு சொன்னதுமே அப்படி எதுவுமே கிடையாது, உங்கள் மேலே எனக்கு லவ்வெல்லாம் கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே கால் வந்துடுது அவனுக்குமே அவளுக்குமே கால் வந்துடுது. டியா நாங்கள் எப்போம்மா வருவீங்கன்னு சொன்னதும் அம்மா இப்போ வந்துடுறேன்னு சொல்லும்போது அங்கே அவன் இப்போ யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருந்த, யார்கிட்ட போக போகிற, காசுக்காக நீ யார்கிட்ட வேணாலும் போவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. ஆமாம், காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதுமே சரி ஓகே அப்போ நான் காசு கொடுக்குறேன், என்னை கூட்டிகிட்டு போய் நீ வந்து வீட்டில் விட்டுருன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போய் விட்டதும் எனக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி வேணும், நான் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அவன் போகிறான். அங்கே பார்த்தா ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அவங்க 2 பேரும் ஸ்கூல்லேருந்து இப்போ காலேஜ் வரைக்கும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு என் முன்னாடி ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறான், ஆனால் என்னை இன்னுமே ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அழுதுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன நீ இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கண்ணீரை தொலைச்சிட்ருக்கா. இப்போ காசு கொடுத்தா நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவ அப்படி தானே அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் எனக்கு காசு ரொம்ப பிடிக்கும், காசு பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா, காசு கொடுத்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதுமே அப்படின்னா ஓகே உனக்கு நான் நிறைய காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி வேமா அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவளை போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் நீ என்ன பண்ணுற, நீ என்னை விடுன்னு சொன்னதுமே அங்கே கழுத்தில் இருக்க ஒரு செயின்மே அறுந்து கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அவன் கொடுத்த ரிங் அதில் இப்போவே போட்டிருக்கா. இப்போ இந்த இதுக்கு என்ன அர்த்தம், நான் கொடுத்த ரிங் தானே இப்போ வரைக்கும் சேஃப்டியாக வச்சுருக்கேன், ஏன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்ற சொல்லி கேட்டதும் வேற ஒன்றும் கிடையாது, நீ கொடுத்தேன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும், எனக்கு பின்னாடி ஏதாச்சும் தேவைக்கு வந்துட்டு யூஸ் ஆகலாம்ல, அதனால தான் பத்திரமா வச்சுருக்கேன்னு சொன்னதும் ரொம்பவே கவலையாகி போயிருது. அப்போ அங்கே ஜெனி தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கவுமே உன் ஃபியான்ஸை தான் கூப்பிடுறா, நீ கால் அட்டன் பண்ணுன்னு சொன்னதுமே இப்போ மரியாதையாக நீ இங்கேருந்து வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் ஆகிடுறான். இவளுக்குமே அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. ஹீரோயின் அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க அம்மா தான் வந்து அவளை மீட் பண்ணிவிட்டு நீ தான் செஞ்சியான்னு கேட்டிருக்காங்க. அவன் அம்மான்னு சொன்னதுமே என் பையனை நீ லவ் பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு தெரியும், உன்னோட ஃபேமிலியோட பேக்ரவுண்டை பற்றியும் தெரியும், ஸ்டெப் மதர் என்ன மாதிரி ஆளுன்றது எனக்கு தெரியும், உங்களை மாதிரி குடும்பத்தில் எங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது, என் பையனை விட்டு இல்லைன்னா உன் குடும்பத்தை என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மாட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே நீங்கள் எதுவும் பண்ண தேவை கிடையாது, உங்கள் பையனை விட்டு நீங்கள் உங்கள் பையனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்றத சொல்லியிருந்திருக்கா. ஸோ இதனால தான் விட்டுட்டுமே நம்ம ஹீரோயின் போயிருக்கா. இதெல்லாமே நினச்சிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு கிளம்பி போனால் அங்கே நம்ம ஹீரோ அப்போ வரைக்குமே வரல. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒருவேளை அவள் இன்னும் கோவமாக இருக்கானான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே ஃப்ளைன் ஓட்டுறதுக்குமே வேறு ஒரு பைலட் வர்றாங்க. அதை பார்த்துட்டுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. திரும்ப அங்கே நைட் போல் அங்கே கிளப்புக்கு போனால் அங்கேயுமே வரல. அப்போ அந்த பைலட் அங்கேயுமே வந்து என்னப்பா நீ வந்துட்டு அங்கேயுமே வந்து என் கூட பார்ட்னராக இருக்க, இங்கேயுமே இருக்கேன்னு சொல்லிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணதுமே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நாங்கள் கால் பண்ணி இதுக்கப்புறம் இந்த பார் இருக்கக்கூடாது, நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆர்டர் கொடுத்ததுமே அதை அவனோட பார் தான் போல். அவன் ரொம்பவே காலில் விழுந்து கெஞ்சிட்ருக்கா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காது, தயவு செஞ்சு நீங்கள் விட்டுருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். வெளியே அங்கேருந்து நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போனதுமே நீ இப்போ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, கண்டிப்பாக நான் உனக்கு இதுக்கு காம்பன்சேஷன் பண்ணுறேன்னு சொன்னதும் உனக்கு காசை தவிர வேறு எதுவுமே தெரியாதான்னு சொல்லி கேட்டதுமே காசு தான் இந்த உலகத்தில் இம்பார்ட்டன், அது இல்லைன்னா வேறு என்ன நடக்கும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். பிறகு அங்கே வீட்டுக்கு அங்கே கிளம்பி வரும்போது பார்த்தா அவங்க பிரதர் வந்துட்டு சேல்ஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கோமே நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே நீ மட்டுமே எப்படி குடும்பத்தை வந்து காப்பாற்றுவ, அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஃபீல் ஆயிடுச்சுக்கு. சரி ஓகே நாளைக்கு குழந்தைக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். ஹோட்டலுக்கு அங்கே பிள்ளையை கூட்டிகிட்டு போகும்போது அந்த குழந்தை போய் அங்கே நம்ம ஹீரோ மேலே தெரியாமல் இடித்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு அவங்க பிரதருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அவங்க நம்ம ஹீரோட்ட அந்த குழந்தை ரொம்ப ஆசையாக அங்கே பேசுகிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுமே அவட்ட அங்கே பேச்சு கொடுக்க ஆரம்பித்ததுமே உண்மை ஏதாச்சும் வெளியே வந்துருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் வாயை மூடிட்டு நான் குழந்தைக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறேன், டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயின்ட்ட நடந்து எல்லாத்தையுமே கால் பண்ணி வர சொல்லிடுறான். ஸோ அவளுமே அங்கே கிளம்பி வந்துட்டு இருந்தா தெரியாமல் நம்ம ஹீரோ மேலே போய் இடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீ
என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சரி கேட்டுட்டு, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே உள்ளே இருக்காங்க, நான் மீட் பண்ண போகிறேன், நீ என் கூட சேர்ந்து மீட் பண்ண வரையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், இல்லை இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ண தான் வர சொல்கிறேன் வான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ என்னப்பா 2 பேரும் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, மேரேஜ் எதுவும் நடந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டாங்க, என்ன மேரேஜ் ஆயிருச்சா அப்படின்னா உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கே ரொம்ப பிஸியாக இருக்காரா வர முடியாத லெவலுக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் உடனே அவங்க பிரதர்கிட்ட அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா. இப்போ நான் இதில் என்ன அனுப்பியிருக்கணும் அதே மாதிரி நீ பேசுன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணதுமே, என்ன டார்லிங் நீ பண்ணிட்டுருக்க, ஆனிவர்சரிக்காக நான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீ கிளம்பி வான்னு சொன்னதுமே அவள் அங்கேருந்து ஓகே நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து நீ போய் சொல்லிட்டுருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், திரும்ப நம்ம 2 பேரும் ஏன் ஒன்றும் சேர முடியாது, நீ ஏன் வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்ருக்க, உனக்கு காசு வந்துட்டு என்னை விட அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்டானு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொல்கிறா. அவன் போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே இப்படி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணாத, நம்ம சேர முடியாதுன்னா விட்டுறணும், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே உனக்கு காசு தானே முக்கியம், அப்போ அந்த காசு வந்துட்டு நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே எனக்கு எதுக்கு உன் காசு என் ஹஸ்பண்ட்டை இல்லாதானான்னு சொன்னதுமே அவன் கார்டை கொடுத்துட்டு இந்த காசை நீ வச்சுக்கோ, உனக்கு காசு பிடிக்கும்ல அப்படின்னா நான் சொல்கிறத கேளு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு நைட் போல் அவனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே கேக் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கான். ஸோ அந்த கேக்கை பார்த்துட்டு அவளுக்கு சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவள் ரொம்ப ஆசையாக அந்த கேக்கை பார்த்துட்டு இருக்கும்போது உனக்கு இந்த கேக் ரொம்ப பிடிக்கும்ல, பெரிய பொண்ணான பிறகு உனக்கு நான் இதே மாதிரி கேக்காக தான் வாங்கி கொடுப்பேன்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போ அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இப்போ வரைக்குமே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கா. அங்கே ஹீரோ வந்துடுறான். என்ன வந்து பார்த்துட்ருக்க, உனக்கு என்ன பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே உனக்கு காசு கொடுத்துருக்கேன் நீ காம்பன்சேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். இப்போயாச்சும் நீ ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்படுறியான்னு சொன்னதும் அவள் இல்லைன்னு சொல்லிடா. ஸோ அவளை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவங்க கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இவன் அங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்கவும் இவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆனதும் இப்போ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு நோஸ் ஆகிட்டுருக்க, நான் தான் உன் கூட இருக்கேன் வேறு யாரும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே ட்ரெஸ் எல்லாம் நீ கொடு நான் டியூட்டிக்கு போகணுன்னு சொல்லும்போது அவன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறப்ப அங்கே கேன்ட்டேருந்து கால் வந்துடுது. அந்த ஃபோனில் பார்த்தா டாட்டான்னு சொல்லிட்டு பதிஞ்சிருக்கோமே என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடா. பிறகு அங்கே டியானா அம்மா நீங்கள் என்னம்மா எவ்வளோ வந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்களா எவ்வளோ நேரமா அப்படின்ற சொன்னதுமே இதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் ஸ்பீடாக வர ட்ரை பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து அனுப்பி விடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதர் ஏன்னா நீ குவா போய் மீட் பண்ணியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நான் கேட்குறதுக்கு அது அர்த்தம் கிடையாது, திரும்ப நீ போய் ஏதாச்சும் வேறு பிரச்சனைகளை மாட்டிக்காத அப்படின்றத அவன் சொல்லிட்டு போகிறான். ஸோ அவனுக்குமே புரியுது ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறான், நான் உன்னை பிக் பண்ணுறதுக்காக வர்றேன் நீ வந்து கிளம்பி வான்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஆள் சொல்கிறத நான் கேட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புனதுமே அதை பார்த்துட்டு இவளோட மைண்டை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே, டக்குன்னு ஏதாச்சும் கேட்டால் அப்புறம் சரியன்றா அதுக்கப்புறம் முடியாதுன்றாலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க கிளம்பி வந்துட்டுருக்கும்போது நம்ம போய் அங்கே பொக்கே கொடுக்க போகிறான். நான் உனக்கு செயின் கொடுத்தேன் அதை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், இதையாச்சும் நீ ஏற்றுக்கோன்னு சொன்னதுமே நீ எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, எனக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி என்னோடய பிள்ளைய நல்லபடியாக பார்த்துட்ருக்க, நான் உனக்கு எப்போயுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன், பட் நீ இதை என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத, என்னால் இதை பண்ண முடியாது இது ஏற்றுக்கவும் முடியாதுன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு வேமாங்க வந்துட்டு கையை பிடிச்சிட்டு நீ நினைக்கிறது எப்பயும் நடக்காதுன்னு சொல்லும்போது நான் எப்போயும் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறான். நீ கிவ் அப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின்ட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்ட்ட நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் இவளோட குணத்தை பற்றி எனக்கு ஏன் எதுவுமே புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல்லேருந்து கால் வந்துடுது. அங்கே குழந்தைய போய் மீட் பண்ணதுமே அம்மா எல்லாருமே சேர்ந்து என்ன புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு பேசி வந்து டீச் பண்ணுறாங்க, அதனால தான் ஃபைட் பண்ணேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த டீச்சர் ரொம்ப திமிரா பேசினதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு பிள்ளைங்கள் எல்லாத்தையும் சமமாக நடத்த கற்றுக்கோங்க, யாருக்கு அப்பா இருக்குது இல்லை பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, உங்கள் மேலே கேஸை போட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே தான் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே திட்டி விட்டுட்டு குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடா. அம்மா அப்பாவை என்னால் பார்க்கவே முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன் இல்லை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பார்க்கலாம், உன்னை நான் மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசாமல் அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அங்கே திரும்ப அங்கே ஒர்க்குக்கு போகும்போது எல்லாமே முடிஞ்சு கிளம்பிட்டு இருந்தா ஹீரோயின் அவன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறா. என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது
வரும்போது அங்கே ஜெனி வந்துடுறா. உனக்காக ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே வேலை முடிஞ்சிருச்சு ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அப்போ அங்கே ஜெனிட்ட சரி ஓகே நான் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னது உங்கள் அம்மா தான் சொன்னாங்கன்னு சொன்னதுமே நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி போகிற இடம்லாம் பின்னாடி சுத்தாத அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டி விட்டு போகிறான். ஸோ அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் இப்போ சொன்னால் அந்த பொண்ணோட வாழ்க்கையுமே கெட்டு போயிடும். நான் இப்போ என்ன பண்ணுறது பேசாமல் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க. போய் ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ தான் வர்றான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க உன்னோட ஃபேன்ஸையோட சேர்ந்து போகலையான்னு சொன்னதும் நான் இப்போ என்ன என்னோட ஃபேன்ஸோட சேர்ந்து போகணுன்னு நீ ஆசைப்படுறியா சரி ஓகே நீ என்கிட்ட சொல்லி என்கிட்ட என்ன பேசணும்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது ஃபைனலாக நான் உன்கிட்ட கேட்குறேன் நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இல்லைன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா சொன்னது மட்டும்தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. நீ எங்கள் குடும்பத்துக்கு ஏற்றவே இல்லைன்னு பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு பிடிக்கலன்னா விட வேண்டியதானே ஏன் தொல்லை பண்ணுறேன்னு சொல்லும்போது என் கண்ணை பார்த்து சொல்லி என்ன பிடிக்கலன்னு சொன்னதுமே எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு என்னை விட்டுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க்குக்காக போகும்போது இப்படி வந்து அவர் உன்னை கூப்பிட்றாரு ரூமுக்கு போகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் போனால் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராஜெக்டை தூக்கி கையில் கொடுத்து இதை கண்டிப்பாக நீ சைன் வாங்கி கொடுத்தாக்கணும்னு சொன்னதுமே ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டு மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே தான் இருக்கான். அப்போ அந்த பர்சனை பார்த்தா ரொம்ப வந்துட்டு தப்பாலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு இந்த கான்ட்ராக்ட் வேணும்னா என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணணும் அப்படியே என் பக்கத்தில் வந்து உட்காரணும் நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த டாஸ்க்கை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சரி ஓகே நான் ட்ரிங்க் பண்ணுறேன் பக்கத்தில் வந்து உட்காரு நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாகி போயிட்டு அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாது இந்த கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்னோட டாஸ்க்கை தான் நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன் இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னதும் நீ எனக்கு தான் சொந்தம் மற்றவங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னதுமே உனக்கு எத்தனை டைம் நான் சொல்லி புரிய வைக்கிறது உனக்கு எனக்கு எதுவும் இல்லை உன்னோட ஃபேன் சைட்டை நீ போன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அவன் ஃப்ரெண்டு காரை ஓட்டிகிட்டு வரவுமே நீ ஃபஸ்ட் அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு போ நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இறங்கிக்கிறான். வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு நாங்கள் கூப்பிட்டதும் நான் வரலன்னு அவன் சொல்கிறான் உள்ள அவையெல்லாம் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போனதும் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு அவன் போய் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கான். இப்போ ஜெனி வந்து எதுக்காக நீ இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு சொன்னதுமே நீ என்னோட அம்மாவோட சாய்ஸ் தான் என்னோட சாய்ஸ் கிடையாது ஸோ தொல்லை பண்ணாமல் மரியாதை இங்கேருந்து போயிடும்னு சொன்னதும் அவளுக்கு கோவமாயிட்டு உங்கள் பையன் அதிகமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போனதுமே பார்த்தா அங்கே வயிறு ரொம்பவே பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளை ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து போகும்போது கால் வந்துடுது இப்படி உங்கள் ஃப்ரெண்டு தண்ணியை போட்டுட்டு மயக்கமாயிட்டாருன்னு சொல்லி அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு உன் கூட சேர்ந்து நானுமே வரேன்னு சொல்கிறா. பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க அங்கே நர்ஸ் பிடிச்சி திட்டாங்க அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு இருக்கீங்க உடம்பை பார்த்துக்கோங்க இல்லை மேலே தான் போய் சேரணும்னு. அந்த சைடில் டியான் அப்படியே போயிட்டுருக்கவுமே அங்கே உள்ள நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு என்ன அங்கிள் உங்களுக்கு உடம்பு முடியலையான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அப்போ கழுத்தில் இருக்க செயினை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் இதை வந்து கிஃப்டாகவே அவளுக்கு வந்து கொடுத்துருப்பான் போல் ஃபஸ்ட் டைம் சர்ப்ரைஸாக. ஸோ அதை பார்த்துட்டு இது என்ன உன்னை ஆன்ட்டியாக உனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னதும் பேசாமல் இவர்கிட்ட சொல்லிடுவோமா அது என்னோட அம்மான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது ஹீரோயின் வேகமாக வந்துட்டு வாய முடிக்கிறான். நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே வெளியே கூட்டிகிட்டு போகிறா. அம்மா நீங்கள் சொன்னீங்கல்ல அப்பாட்ட வந்து கண்டுபிடிச்சி என்னை வந்து உங்களோட பொண்ணுன்னு சொல்வீங்கன்னு எப்போம்மா சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூடி சீக்கிரம் அப்பாட்ட நான் வந்துட்டு சொல்லிடுவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னோட அப்பாவையுமே உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன்னு சொல்கிறா. ஹீரோட ஃப்ரெண்டு இவனுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கவனிச்சுக்கிறதுலாம் ஆள் தேவைப்படும் என்னால் எப்படி வந்து பார்த்துக்க முடியும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஹீரோக்கு செய்க காமிச்சிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பிடிச்சி உட்கார வச்சுட்டு நீ இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ என் மேலே லவ் இருக்கிறத ஒத்துக்கிறியா இல்லையா என்னை தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாத எனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அவன் மேலே இருக்க லவ்வை வந்துட்டு மறைச்சிட்டு இருக்க முடியும் கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோட அம்மா அங்கே உள்ளே வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. திரும்ப நம்ம ஹீரோயின் அவங்க மீட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு உனக்கு 5 மில்லியன் செக் போட்டு கொடுக்குறேன் என் பையன் லைஃப்பை விட்டு போயிடுன்னு சொன்னதும் எனக்கு இது வேணான்னு அவள் சொல்கிறா. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னதும் இதுக்கு முன்னாடி எங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து சொன்னீங்க நான் வந்து விட்டுட்டு போயிட்டேன் உங்கள் பையனை வேற ஒருத்தவங்க கல்யாணம் முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கானா அப்படி கிடையாது அவனுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கான் நானுமே கஷ்டத்தில் தான் இருக்கேன் இதே நான் அவனுக்கு ஃபஸ்ட்டு நடந்த அந்த கஷ்டம் மாதிரி திரும்ப கொடுக்க விரும்பலை அப்படின்றத சொல்கிறா. ஸோ என்னை மன்னிச்சிருங்க நான் கண்டிப்பாக இந்த டைம் உங்களோட பேச்சை நான் கேட்க மாட்டேன் அவனுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பேன்
இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ இங்கே ரூமில் காமிக்கிறாங்க. அவங்க எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேமா வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அவனை கிஸ் பண்ணிட்டு உன்னை எப்பயுமே நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பட் ரொம்ப ஹாப்பி ஆகிடு. எனக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கான அப்ரூவல் வேணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உனக்கு நான் வந்துட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வா அப்படின்ற சொன்னதுமே அவனுமே சந்தோஷமாயிட்டு அங்கே நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதர் அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு வரான். கேட்கும்போது உனக்கு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, இது யார் தெரியுமா, உன்னோட பொண்ணு தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகி போயிடுது. அப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. இப்போ வரைக்குமே நடந்துட்டுருக்க எல்லா பிரச்சனையுமே சொல்லிட்டு உன்னோட அம்மா தான் அவளை பிளாக்மெயில் பண்ணி உன்னோட லைஃப்பை விட்டு போக சொன்னாங்கன்ற எல்லா உண்மையும் சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே கவலையாயிருது. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் உள்ளே போனதுமே இப்போ நீ என்ன என் மேலே கோவமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் நீ கொடுத்துருக்க, நான் எப்படி உன் மேலே கோவமா இருப்பேன்னு சொல்லிட்டு கன்னத்தில் கிஸ் கொடுத்துட்ருக்கான். உன் பிரதர் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான், இதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துக்க, நம்ம 2 பேருமே சேர்ந்து ஓல்டு ஹவுஸ்க்கு போகலான்னு சொன்னதுமே ஹீரோயின் பயப்படுறா. நான் இருக்கேன், என்னை நம்பி நீ வான்னு சொன்னதுமே இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை எப்பயும் விட மாட்டேன், உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு அவளுமே கிளம்பிடுறா. பிறகு அங்கே வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோ நீ வெயிட் பண்ணு, நான் காரை ட்ரா பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க அம்மா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பயங்கரமாக வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இப்போ வீட்டுக்கே வர லெவலுக்கு தைரியம் வந்துருச்சா, என் பையனை விட்டுட்டு போயிருன்னு சொன்னால் உனக்கெல்லாம் புத்தி வராதான்னு சொன்னதுமே நான் இந்த டைம் வந்து கண்டிப்பாக உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன், நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். நான் தான் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், போன டைம் நீங்கள் அவளை என்கிட்ட பிரித்த மாதிரி இந்த டைம் பிரிக்கலான்னு நினைக்கிறீங்களா, அப்படி எதுவும் நடக்காது, நான் எப்பயும் அவளை யாருக்காகவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம டியான்மே வந்துடுறா. பாட்டின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உள்ளேருந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட பாட்டியே வந்துடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்கள வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது அங்கே வந்துட்டு அவங்க அம்மா பண்ண விஷயத்த சொன்னதுமே இவ இந்த மாதிரி தான் வேலை பண்ணிட்டு இருப்பா, அவளெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னபோது அவங்க நான் எப்படி வந்துட்டு அப்படியே என் மருமகளையும் பேத்தி விட முடியும், எனக்கு இவ்வளோ அழகான ஒரு பேத்தி அவள் பேத்து கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்ததும் அவ்வளோதான் அவங்க மனசு மாறி போயிட்டு ரொம்ப சந்தோஷமானதும் அப்பா உள்ளே வாங்க பாட்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டதுமே நான் இப்போ வரேன்டான்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஹீரோயினுமே ஏற்றுக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஃபைனலாக அவங்க ஹாப்பியாக அந்த வீட்டுக்குள்ளேயுமே போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.